மார்க்கு 9:23 வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்கக்கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் என்பது மிக முக்கியமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்தை புரிந்து கொள்ள அதன் பின்னணியையும் சூழலை பார்ப்பது அவசியம். பின்னணி. மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தந்தை தன் பிள்ளையை இயேசுவிடம் கொண்டு வருகிறார். அந்த பிள்ளை பேயால் பிடிக்கப்பட்டு கடுமையான வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். தந்தை இயேசுவிடம், உம்மால் முடியுமானால் எங்களுக்கு இறங்கி உதவி செய்யும், மார்க்கு 9:22 என்று கெஞ்சுகிறார். இதற்கு பதிலாக இயேசு, நீ விசுவாசிக்கக்கூடுமானால் ஆகும் என்று கூறி விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். வசனத்தின் விளக்கம். நீ விசுவாசிக்கக்கூடுமானால் ஆகும். இயேசு இங்கு தந்தையின் விசுவாசத்தை சவால் செய்கிறார். தந்தையின் வார்த்தைகளில் உம்மால் முடியுமானால் ஒரு ஐயம் தொனிக்கிறது. இயேசு தேவனுடைய வல்லமை மீதான விசுவாசமே முக்கியம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இது தேவனால் எல்லாம் சாத்தியம் என்று நம்புவதற்கு அழைப்பு விடுக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வாக்கியம் விசுவாசத்தின் ஆற்றலை வலியுறுத்துகிறது. இங்கு எல்லாம் என்பது தேவனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டவை என்று புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமையை நம்புவது மட்டுமல்ல, அவருடைய திட்டத்திற்கு முழுமையாகச் சரணடைவதும் ஆகும். இயேசு இதை மத்தேயு 17:20 இல் கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலும் மலைகளை பெயர்க்க முடியும் என்று விளக்குகிறார். தந்தையின் பதில். இதற்கு அடுத்த வசனத்தில் மார்க்கு 9:24 தந்தை, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கூறுகிறார். இது மனிதனின் பலவீனத்தையும் தேவனுடைய கிருபையை நாடும் ஆசையையும் காட்டுகிறது. இந்த பதில் விசுவாசம் ஒரு பயணம் என்பதையும் தேவனுடைய உதவியால் அது வளரும் என்பதையும் உணர்த்துகிறது. பயன்பாடு. விசுவாசத்தின் முக்கியத்துவம். இந்த வசனம் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ள விசுவாசம் அவசியம் என்பதை உணர்த்துகிறது. தேவனுடைய வல்லமையை நம்புவது நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். தேவனுடைய விருப்பம். விசுவாசம் என்பது தேவனுடைய திட்டத்திற்கு இணங்குவது. நாம் கேட்கும் எல்லாம் நிறைவேறாமல் போகலாம், ஆனால் தேவனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டவை நிச்சயம் நடக்கும். முடிவு. மார்க்கு 9:23 விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது நம்மை தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பவும் அவருடைய வழிகாட்டுதலுக்கு அடிபணியவும் அழைக்கிறது. விசுவாசம் ஒரு சிறிய விதையாக இருந்தாலும் தேவனுடைய கிருபையால் அது பெரிய காரியங்களை செய்யும்.